World peace, world peace, world peace. The entire world is one big family. அதாவது என்ன சொல்றேன்னா, இப்ப தமிழ்ல ஃபுல்லா பேசணும், நிறைய பேசுறதுக்கு வந்திருக்கேன். உலக அமைதி, உலக அமைதி, உலக அமைதி. உலகம் ஃபுல்லாவும் இருக்கிற, உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி, ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்றேன். So one more time. World peace, world peace, world peace. The entire world is one big family. You are my lovely family. நீங்க எல்லாம் என்னுடைய குடும்பம் தான். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக்கு வந்திருக்கோம். நானும் பேசணும் டெய்லி அப்படின்னு சொல்லி தினந்தோறும் யோசனை பண்ணிட்டே இருப்பேன். சரி, அது யோசனையிலே இருக்கக்கூடாது. ஏதாவது நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து நம்மளை வந்து பேச சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்குதுன்னா அதை உடனே ஆக்ஷன்ல காட்டணும். எதுவாக இருந்தாலும் வந்து வெறும் சிந்தனையிலேயே வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை வந்து செயலில் முயற்சி செய்து பார்க்கணும். பார்க்கும்போது தான் அதுக்கு உண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பீஸ் ரவி டிவியில் உலக அமைதி காப்பாளர், உலக அமைதியாளர், வேர்ல்டு பீஸ் மேக்கர் ரவி பேச போறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணீரை குடிச்சுக்கிறேன். அதாவது இன்னைக்கு தேதி வந்து மார்ச் 5, மார்ச் 5ஆம் தேதி, மார்ச் 2021, மார்ச் 5th 2021. இந்த ஸ்பீச் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம். எதை பத்தி அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மாதம் வருது. ஓகேங்களா? இப்போ 2021 ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு எலெக்ஷன். அதே மாதிரி புதுச்சேரி, வேற மற்ற மாநிலங்கள்லாம் கூட எலெக்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து பேசுகிறேன், தமிழன் பேசுகிறேன். ஓகேங்களா? ஸோ நானும் வந்து பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு தடவை கூட 100% வந்து யாருமே வந்து ஓட்டு போடுறது, 40%, 50%, 60 புள்ளி சில்லற இப்படிலாம் தான் வந்து இருக்கு எலெக்ஷன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சினிமாவுக்கு போறோம், அதுவும் டிக்கெட்டை வாங்கிக்கின்னு இல்லை ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு, சினிமா அது ஒரு கதைக்கு போறோம். 2.5 மணி நேரம் அதில் போய் உட்காரும். ஒரு டிவி சீரியல் வீட்டில் டெய்லி எல்லாரும் பார்க்குறாங்க. அதில் எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம், நான் ஒரு சீரியல் கூட வரைக்கும் பார்த்ததில்ல, பட் இருந்தாலும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா, 1/2 மணி நேரம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் டிவி சீரியலில் பார்க்கணும். ஓகேங்களா? டீ கடைக்கு போகிறோம். டீ கடையில் போயிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு 20 நிமிஷம் எப்படியும் டீயை வந்து குடிக்கிறோம். டீயை சாப்பிட்றோம், குடிக்கிறோம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதே டீ கடையில் ஒரு நண்பரோட போனாக்கா ஒரு டீ, 2 டீ, கதை எல்லாம் பேசுறது. எங்கள் வீட்டில் இந்த கதை, அந்த கதை, இல்லை எலெக்ஷன் கதை, இல்லை அந்த கட்சி இந்த கட்சி, இவர் இதை சொன்னார் அதை சொன்னார், இப்படி எல்லாம் வந்து டீ கடையில் நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ நான் நிறைய டீ சாப்பிடுவேன். ஸோ டீ கடையில் போய் உட்காரும்போது பார்த்தா யாராவது ஏதோ ஒன்று பேசுவாங்க. இந்த கட்சியில் இது சரியில்லை, அந்த கட்சியில் அது சரியில்லை, அது வந்தால் நல்லா இருக்கும், இது வந்தால் நல்லா இருக்கும், இப்படி பேசுவாங்க. மார்க்கெட்டுக்கு போனால் இதே மாதிரி பேசுவாங்க. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் நேரத்தில் நிறைய பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ டீ கடைக்கு போகிறோம், டிவி சீரியல் பார்க்குறோம், நம்மளோட அபிமான நடிகர் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு நடிகர், அவங்க படம் வந்து வந்த உடனே ஓடி போய் எல்லா படம்லாம் வந்து போய் பார்த்துடுறோம். சரி, அதெல்லாம் வந்து நம்மளோட என்டர்டைன்மெண்ட், நம்ம போய் பார்க்கணும், தப்பே கிடையாது. அதே மாதிரி இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தேர்தல் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து தேர்தல் வருது. இது வந்து ஒருத்தருடைய உரிமை. நீங்க ஒருவரும் தான் வந்து கவர்மெண்ட். அரசுன்றது யாரு? இப்ப மக்களாட்சி நம்ம நாட்டில் நடக்குது. ஓகேங்களா? யார் அரசு?
நீங்களாம் தான் கவர்மெண்ட். அப்ப நீங்களாம் தான் கவர்மெண்ட்னும் போது வெறும் ஒரு 60% மட்டும் ஓட்டு போடுறாங்க, இல்ல ஒரு 70% போடுறாங்க. அப்ப 30% போடுறல, அப்பெல்லாம் அவங்களாம் வந்து கவர்மெண்ட் இல்லையா? அவங்களுக்கும் சேர்ந்துதான் எல்லாமே கிடைக்குது. இப்போ நம்ம நாட்டுல, இப்ப நம்ம ஒரு நாட்டுல இருக்கிறோம், இந்தியாவுல இருக்கிறோம், ஓகேங்களா? இந்தியாவுல காத்து வருது, மழை பெய்யுது. நாங்க ஓட்டு போடல, அதனால நான் அந்த காற்றையே சுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு மூக்க முடியுமா? நாங்க ஓட்டு போடல, ஆனா தண்ணியை மட்டும் குடிப்போம் முண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? இல்ல. பசிக்குது, சாப்பிடாம இருக்குமா? ஓட்டு போடல, அதனால சாப்பிடாம இருக்கிறோமா? இல்ல. ஸோ எல்லாமே நம்ம காத்த சுவாசிக்கிறோம். நம்ம நாட்டுல பெய்யுற மழை நம்ம நாட்டுக்காகவே பெய்யுது. மழை காசு எதுவும் கொடுக்காம தானா பெய்யுது மழை, ஓகேங்களா? அதே மாதிரி காத்து, ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிற காத்து, அதுவும் வந்து இயற்கையா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில இருந்து நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்து அப்படியே வந்து ஒரு 18 வயசு நம்மளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போறோம், எல்லாம் பண்றோம், வரோம், போறோம். ஆனா 18 வயசுல இருந்து நம்மளுக்கு ஓட்டு போடலான்ற உரிமை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த உரிமையை ஏன் வந்து மக்கள் எல்லாருமே வந்து போய் பண்றது இல்லை? அது என்னுடைய ரொம்ப ஒரு ஃபீலிங், ரொம்ப நாள் ஃபீலிங். இது ரொம்ப வருஷத்துக்கு ஒரு ஃபீலிங். எல்லாரையும் நான் கையெழுத்து கும்பிட்டு, ஓகேங்களா? தயவு செய்து அந்த நாளை நீங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரத்துக்கு எடுத்து அப்படி ஓரமா வச்சுட்டு, எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் சரி, நீங்க உள்ளூர்ல இருந்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து அதுக்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா நீங்க ஓட்டு போடலான்ற சிஸ்டம் வரலாம், இல்ல வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது, நிறைய எனக்கு தெரியாது. ஆனா நீங்க உள்நாட்டுல உள்ளூர்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு அரை மணி நேரம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு போடுற அந்த இடம் வந்து திறந்திருக்கு. ஃபுல்லா பாதுகாப்பு. நம்மளோட ராணுவ வீரர்கள், காவலர்கள், போலீஸு, ஆர்மி, இவங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்து, ராணுவ வீரர்கள்லாம் சும்மா இல்லை, அவங்க உயிரை பணையம் வச்சு பார்டர்ல இருக்கிறாங்க. பார்டரை விட்டு அவங்க நோந்தாங்கன்னா ஃபுல்லா வந்து எவ்வளவு பாதிப்பு இருக்கு, நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ராணுவ வீரர்கள். நினைச்சு பாருங்க கொஞ்சமாச்சும். காவலர்கள் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் வந்து புள்ள குட்டி இருக்கு, ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு டியூட்டி பார்த்தீங்கன்னா, காவலர்கள்லாம் வந்து சும்மா இட போட்டுறக்கூடாது. அவங்களோட டியூட்டி பாருங்க. இப்போ எல்லாம் பேங்க்ல போறாங்க, காலையில போறாங்க, சாயங்காலம் வந்துடுறாங்க. எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு காலையில போறாங்க, ஈவினிங் டியூட்டிக்கு வந்துடுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் காவலர்களோட டியூட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மாறிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கே 2 தடவை 3 தடவை ஷிஃப்ட் மாறும் அவங்களுக்குலாம். இரவும் பகலும் பார்க்காம அவங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யாருக்காக? நமக்காக தான். அவங்க நினைச்சா வேற ஒரு வேலைக்கு போயிருக்கலாம், ஆனா அவங்க ஃபீல் பண்ணி இறங்குறதுனால தான் இந்த வேலைக்கு வராங்க. போலீஸாகவும், ஆர்மியாகவும், நேவியாகவும், ஏர்ஃபோர்ஸ் ஆகவும், அது அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்னால தான் அந்த வேலைக்கு வராங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஓட்டு போடுற நேரத்தில் வந்து நம்மளுக்காக தான் வந்து பாதுகாப்புக்கு அங்கங்கே நிற்கிறாங்க. நைட்டில் செக் பண்ணுறது, இப்போ அது இதெல்லாம் பண்ணுறதுலாம் வந்து நமக்காக தான், அவங்களுக்காக இல்லை. நமக்காக அவங்கெல்லாம் வந்து உயிரை பணையம் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நாட்டோடைய வழியே, நாட்டோடைய விஷயத்தெல்லாம் தீர்மானிக்கிறது வந்து அந்த ஒரு நாளை தயவு செய்து வீணடிக்காதீங்க. தயவு செய்து மக்களே, என் சொந்தங்களே, தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, எல்லோரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஆஸ் எ வேர்ல்டு பீஸ் மேக்கர். நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, நான் அரசியல்வாதி கிடையாது. நான் வந்து வேர்ல்டு பீஸ் மேக்கர். இந்தியாவுக்கும் வேலை செய்வேன், உலகத்துக்கு எல்லாருக்குமே சேர்ந்து நான் பணி செய்வேன். 1985 நான் வந்து சுமார் குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிருக்கேன் உலக அமைதிக்காக.
சுமார் 5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல மோட்டார் பைக் ஓட்டு இருக்கிறேன் உலக அமைதிக்காக. இப்போ உலகம் ஃபுல்லா நான் மோட்டார் சைக்கிள்ல ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் போக போறேன் இந்த கொரோனாக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா அதே ரூட்ல வந்து சைக்கிள்ல ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் போக போறேன் உலக அமைதிக்காக. பல பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அணு ஆயுதம் அது இதெல்லாம் கூடாது, அதை கூடாது, இதை கூடாது, நல்லா படிக்கணும், எஜுகேஷன், சைல்டு லேபரு, குழந்தை தொழிலாளி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எடுத்துட்டு இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக நான் போக போறேன். அதுக்காக தான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு 60 வயசு ஆகும்போது ஒரு 6 வருஷத்துக்கு டெய்லி உலகம் ஃபுல்லா நடக்கிறதுக்கு இருக்கேன். போற வழியெல்லாம் யோகா டீச் வேற பண்ணுவேன். நான் வந்து ஒரு யோகா ஆசிரியர் கூட. ஸோ இது என்னுடைய சிந்தனை. என்னையே வந்து நிறைய பேர் வந்து பல ஆண்டுகளா நீங்க ஏன் இந்த கட்சியில வரக்கூடாது, ஏன் அந்த கட்சியில வரக்கூடாது, ஏன் ஒரு சுயேட்சையாச்சும் நிக்க கூடாது, நான் இவ்வளவு நல்லதெல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் ஓட்டு மட்டும் போடுவேன். ஆனா என்னால இந்த எலெக்ஷனு இல்ல எலெக்ஷனுக்கு கேன்வாஸ் பண்றது இல்ல ஏதாவது ஒரு கட்சியில போய் சேர்றது இதெல்லாம் வந்து முடியாது. ஏன்னா நான் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, நான் உலகத்துக்கு. அதனால நான் உலகம் ஃபுல்லா பிரயாணம் பண்றதும் மக்களுக்கு உலக மக்களுக்கு மொத்தமா சேர்ந்து சேவை செய்யறதும் தான் வந்து என்னுடைய வாழ்க்கை. நான் இப்ப இந்த பீஸ் ரவி டிவில பல நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ சமீப காலமா. ஸோ எனக்கு வந்து நடுவுல வந்து இந்த சப்ஜெக்டை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ ரொம்ப நாளா ஒரு ஆசை. எல்லாரும் வந்து ஓட்டு போடணும், எல்லாரும் 100% இல்லைன்னா 99.9% இந்தியாவில் வந்து ஓட்டு போட்டிருக்கு, பெரிய ரெக்கார்டு அப்படின்லாம் சொல்லணும் உலகம் அப்படின்லாம் வந்து எனக்கு ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால என் இனிய சொந்தங்களே, நீங்களாம் வந்து என்ன பண்ணணும்னா தயவு செய்து ஒரு நிமிஷம் நீங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும், மற்ற நாள் டீ கடைக்கு போங்க, டிவி சீரியல் போங்க, கிரிக்கெட் மேட்ச் பாருங்க, ஃபுட்பால் பாருங்க, சினிமாவுக்கு போங்க, எல்லாம் பண்ணுங்க. அந்த ஒரு நாள் நீங்க தயவு செய்து போய் ஓட்டை மட்டும் போட்டு வந்துருங்க. போயிட்டு அவ்வளவுதான் போதும். ஏங்க இதனால என்னங்க ஆக போகுது? எல்லாமே ஆகும். ஏன்னா 100% ஒருத்தவங்க ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்பாங்க அந்த ஆட்சியாளரும் கீழே இருக்கு, ஆட்சி செய்யறவங்க கிட்ட இருக்கு. எல்லாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏங்க 100% போட்டிருக்காங்க, எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, எல்லாருமே கேட்பாங்க. நீங்க கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். போடாம இது நடக்கல, அது நடக்கல, இது சரியில்லை, அது சரியில்லை, இது செய்தாலும் அது சரியில்லை, இதுல ஓட்ட, அது தட்டையா இருக்குது, இது உருட்டையா இருக்குது, இது நீட்டா இருக்கு, வெறும் நம்ம குறை சொல்லியே வந்து பழக்கப்பட்டுருவோம். நான் யாரையும் குறை சொல்ல. ஆமா அப்படிதான் இருக்கு. நானே ரோட்ல போயிட்டு இருக்கேன்னா இந்த ரோடு குண்டும் குழியுமா இருக்குது. நான் டெய்லி பிராக்டிஸ் பண்றேன் ஒரு 40 கிலோமீட்டர் சைக்கிள். நான் போற இடம்லாம் ஒரு சில இடத்துல இங்க குண்டா இருக்கும், இங்க குழியா இருக்கும். அங்க ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு தோண்டி இருப்பாங்க, திருப்பி ரோடு போட்டுருக்க மாட்டாங்க. அது ஒரு 4 நாள் ஆகும். இன்னைக்கு வந்து ரோட கிருன்னு நல்லா இது பண்ணிட்டாங்க, அன்னைக்கே வந்து ரோடு போட்டாக்கா ஓகே, இல்ல மறுநாள் போடலாம். 4 நாள் 5 நாள் போடலன்னா என்ன போடலையே. ஏன்னா அதுக்குள்ள யாராவது பிரேக் அடிச்சா ஆக்சிடென்ட் ஆகும், கால் ஓடு, அவன் லைஃப் போகும். பட் இதுவே சின்ன குறை நான் சொல்றது. இந்த மாதிரி எட்டத்துக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். இது வந்து நம்ம வாழ்க்கை, நம்ம ஃபேமிலிலேயே வந்து ஏதாவது ஒரு குறை இருக்கும், அது இருக்கும், நம்ம பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி நாட்டுல நம்ம இருக்கும் போது நம்ம நாடு எப்படிலாம் இருக்கணும்னு நம்மளுக்கு ஒரு கனவு இருக்கு. அந்த கனவெல்லாம் வந்து நினைவாகணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்சது வருஷத்துல ஒரு நாள் அந்த அரை மணி நேரம் எதுக்கு நான் சொன்னா 5 நிமிஷம் போதும் ஓட்டு போட்டு உள்ள போயிட்டு வெளில வர்றதுக்கு. நம்மளுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் உள்ள போயிருப்பாங்க இல்லையா? அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையா வெளியில காத்திருந்து போயிட்டு அந்த ஓட்டை போட்டு வெளியில சும்மா காலரை தூக்கின்னு ஜாலியா நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல இல்ல நம்ம இந்திய நாட்டுல ஏதோ ஒரு காரணம் இல்லை நம்ம வந்து ஓட்டு போட்டோம்னா சந்தோஷமா இருக்கு. அதை விட்டு நம்ம தான் வந்து நிர்ணயிச்சு இது பண்ண போறோமா, நம்ம போட்டுதான் போதா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க கூடாது. தயவு செய்து நினைக்காதீங்க. நான் சில இடத்துல பார்த்துருக்கேன், தள்ளாடாத பாட்டி அப்படியே போய் நான் ஓட்டு போட்டே தீருவேன் அப்படின்லாம் போய் போட்டு வந்திருக்கிறதுலாம் இருக்கு. 100 வயசுல தாத்தா பெரியவர்
அவங்களாம் போய் போட்டதெல்லாம் இருக்கு. சில பேர் கை தாங்கலாம் அந்த பாட்டியை தூக்கின்னு போய் போட்டதெல்லாம் இருக்கு. ஏன்? ஓட்டு உங்களுடைய உரிமை. அதை தயவு செய்து கண்டிப்பா விட்டு மட்டும் கொடுக்காதீங்க. தயவு செய்து உங்களை இருக்கரம் கூப்பி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய வேண்டுகோள். தயவு செய்து போடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க. பாப்புலேஷன், ஜனத்தொகை 7 கோடி பேர். இந்த 7 கோடி பேர்ல இந்த 18 வயசு பூர்த்தியானவங்க எத்தனை பேர் இருப்பாங்க தட்டி பாருங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அத்தனை பேருமே போயிட்டு ஒருத்தர் விடாம எலெக்ஷன் நேரத்தில் போய் ஓட்டு போடணும். சரிங்க, இவ்வளவு சொல்லிட்டீங்க, யாருக்குங்க போறேன் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? சொல்றேன், நீங்க போயிட்டு உதாரணத்துக்கு ஒரு மக்கள் நீதி மையத்துக்கு போடுறீங்களோ, இல்ல ஒரு டிஎம்கேக்கு போடுறீங்களோ, இல்ல ஒரு ஏடிஎம்கேக்கு போடுறீங்களோ, இல்ல ஒரு பிஜேபிக்கு போடுறீங்களோ, இல்ல ஒரு காங்கிரஸுக்கு போடுறீங்களோ, இல்ல கம்யூனிஸ்டுக்கு போடுறீங்களோ, இல்ல சுயேட்சைக்கு போடுறீங்களோ, இல்ல நோட்டாவுக்கு போடுறீங்களோ, ஏதாவது ஒண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நபருக்கோ, பிடிச்சமான ஒரு கட்சிக்கோ, இல்ல யாருக்கோ ஆக மொத்தத்துல நீங்க ஓட்டு போட்டே ஆகணும். ஓட்டு கட்டாயமா நீங்க போட்டே ஆகணும். யாருக்காவது போய் போடுங்க, வேஸ்ட் கிடையாது. தயவு செய்து. உடனே ஒருத்தர்கிட்ட நான் இது மாதிரி தான் சொன்னேன். ஒருத்தர்கிட்ட சொன்னேன், பா எப்படியா போய் ஓட்டு போட்டுருங்க. ஆமாங்க, பார்த்துன்னு இருக்கிறேன், யார் எவ்வளவு கொடுப்பாங்க எங்க ஊர்ல அப்படியா ஒரு ஊரை சொன்னேன். ஒரு நாள் யாரோ அப்படியே ஒருத்தர் டீ குடிச்சு கேட்டேன், நாங்கள் ஓட்டெல்லாம் போட்டிங்களா, உங்கள் ஊர்லலாம் அப்படி ஓட்டெல்லாம் போடுவாங்களா? போடுவாங்க, அவங்க காசு கொடுப்பாங்க, இவங்க காசு கொடுப்பாங்க. என்ன காசு கொடுப்பாங்களா? அதெல்லாம் உண்மையா? ஏன்னா எனக்கு தெரியாது, நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது வரைக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, அவங்க கொடுத்தாங்க, வாங்கினீங்களா? வேணா எல்லாம் பக்கத்து வீடு எல்லா வீட்டுல எல்லாம் வாங்கணும். அப்போ இன்னொருத்தர் கொடுத்தாங்க, அதையும் வாங்கினீங்களா அப்படின்னு. அதுவும் வாங்கணும், எல்லாம் வாங்கணும். ஏங்க வாங்கக்கூடாது அப்படின்னு. வாங்கக்கூடாதுங்க, அதெல்லாம் நீங்க உங்களை விற்கிறீங்களா? அப்போ காசுலாம் கொடுத்தாலாம் வாங்காதீங்க. போயிட்டு உங்க ஓட்டை மட்டும் போட்டு வாங்க. காசுல நீங்க என்ன உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க. ஒரு 5000 கிடைக்குதுன்னு வச்சுக்கணும். நான் அவருக்கு ஒரு கணக்கே சொன்னேன். ஒரு 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கணும். 5000 ரூபாய் நீங்க உங்க வீட்டுக்கு வாடகையே ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு, அப்ப 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 60 மாசம் இருக்கு. 1825 நாள் இருக்கு. 10,000 ரூபாய் நீங்க ஒரு மாசத்துக்கு வாடகை கொடுத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் கிட்ட நீங்க வாடகை கொடுக்குறீங்க. ஒரு ஆள், ஒரு குடும்பம் 6 லட்சம் ரூபாய் கொடுக்குது. நீ 5000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டீங்களே, 6 லட்சம் 10,000 ரூபாய் 6 லட்சம் ஆகுதா அப்படின்னு அவரு அப்படின்னு கேக்குற. ஆமா, எதுக்கு உங்களுக்கு அந்த 5000 ரூபாய்? ஒரு நாள் கஷ்டப்பட்டு நீங்க மூட்டை தூக்குனா கூட ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் வந்துடும் எப்படியும். அந்த 5000 ரூபாய் உங்களால ஒரு 10 நாள்ல சம்பாதிச்சிட முடியாதா? இல்லப்பா, ஒரு 15 நாள்ல சம்பாதிக்க முடியாது. ஒரு 5 நாளா இல்ல ஒரு மாசத்துல நீங்க 5000 ரூபாய் சம்பாதிச்சிட முடியாது. அப்புறமா 5 வருஷங்க நீங்க ஒரு மாசத்துல நீங்க 5000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்க. 5 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் நீங்க யாரையுமே எதுவுமே கேட்க முடியாது. நீங்க யாருக்கிட்டயா போய் சண்டை போடுங்கன்னு சொல்லல, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நம்ம அதெல்லாம் வேணாம். எழுத்து மூலியமா எனக்கு இது வேணும் அது வேணும்னு அரசு கிட்ட நீங்க கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். எந்த அரசு வந்தாலும் நீங்க வீட்டுல உட்கார்ந்த இடத்துலயே உங்களுக்கு மந்திரி தெரிஞ்சிருக்கணும், எம்எல்ஏ தெரிஞ்சிருக்கணும், மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சிருக்கணும், சீஃப் மினிஸ்டர் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. அடிப்படை உரிமை உங்களுக்கு என்ன தேவைன்றத எல்லாருக்கும் சேர்த்தே நீங்க எழுதலாம். எழுதி நீங்க ஸ்பீட் போஸ்ட்ல போடுங்க, உங்களுக்கு பதில் தானாவே வரும். யாருமே கேட்கறது இல்லை, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது இல்லை. வெறும் இது இருந்தா நல்லா இருக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனையில பேசுறது மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம எழுதணும், நல்ல மாதிரியா எழுதணும். யாரையும் திட்ட தேவையில்ல,
எந்த கட்சிக்காரங்களையும் நம்ம திட்ட தேவையில்லை. எல்லாரையுமே வந்து மக்கள் தான் வந்து நியமிக்கிறாங்க. மக்களால் தான் எல்லாருமே, மக்களால் தான் எல்லாருமே, யார் வேணாலும் அரசியல்ல வர முடியும் மக்கள் நினைச்சா. அதனால நீங்க தான் மக்களே. அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும், போயிட்டு எலெக்ஷன்ல ஓட்டு போடணும். நான் அதை தான் சொல்றேன், உங்க உரிமை அது. அந்த மாதிரி எல்லாரும் ஒரு 100% போட்டீங்கன்னா நாடு வந்து சுபிக்ஷமா இருக்கும். நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஒரு சில இடத்துல வெறும் கவர்ச்சி எல்லாம் பார்த்துட்டுலாம் ஓட்டு போடாதுங்க. இவர் அழகா இருக்காரு, இவர் நல்லா இருக்காரு, இவர் அப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, அதெல்லாம் வேணாம். நீங்க வந்து யாருக்கு போடுறதுன்னு உங்களுக்கு புரியவே இல்லை, தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன். எப்படி மெடிடேஷனு? நீங்க கடவுளை நினைச்சு, சிவபெருமானை நினைச்சோ, இல்லை முருகரை நினைச்சோ, இல்லை அவங்கள நினைச்சு இவங்களை நினைச்சு தியானம் பண்ண சொல்லுங்க. அப்படியே உக்காருங்க, கண்ணை மூடிட்டு இருங்க. நான் வந்து இப்போ எலெக்ஷன்ல போய் ஓட்டு போறதுக்கு போறோம்னு 1/2 மணி நேரம் இருக்கு. நான் யாருக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ரிலாக்ஸா ஒரு 1/2 hour உக்காருங்க, வேணா போறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா அங்க நிக்கிற அந்த கேண்டிடேட் உங்களுக்கு ஃபீலிங் வரும், இவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவரை பத்தி உங்களுக்கு முடிஞ்சாக்கா படிங்க. எந்தெந்த கேண்டிடேட் யாரு எந்த ஒரு எலெக்ஷன் நின்னாலும் சின்னங்களெல்லாம் பாக்குறீங்க, எல்லாமே ரைட்டு. அதுல நிக்கிற கேண்டிடேட்னா அவர் யாரு உங்களுக்கு தெரிஞ்சுதா? இவர் யாரு, இவர் என்ன, இவரால என்ன முடியும், இவர் வர்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மை, இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளேயே கேள்வி. நீங்க உணர்த்துறப்ப ஏங்க யாருங்க போட்டோம் அப்படின்னு நீங்க யாருக்கிட்டே போய் கேட்காதீங்க யாருக்கு போடணும்னு. நீங்க யாருக்கிட்டேயும் போய் நான் யாருக்கு போடணும்னு கேட்காதீங்க. உங்களுக்கு யாருக்கு சுயமா போடணும்னு தோணுதோ நீங்களே வந்து தீர்மானிச்சு நீங்களே போய் போடுங்க. நீங்க ஏன் இவருக்கு போட்டீங்கன்னு உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. நீங்க இன்னாருக்கு தான் போட்டோம்னா நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. யாருக்கு போடணும் யாருக்கிட்டையும் போய் கேட்காதீங்க. இன்னாருக்கு தான் போட்டணும் யாருக்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. அது ரெண்டுமே வந்து சீக்ரெட்டா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். கடைசியா வந்து இன்னார் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஓ பரவாயில்லையே, இவரை வந்து மொத்தம் 100%த்துல இவரை வந்து ஒரு 70% பேர் வந்து ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து விஷயம் இருக்கு. நம்ம இவருக்கு போடலை, நம்ம இவருக்கு போட்டோம். சரி, நீங்க இவருக்கு போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அவர் 0வா இருக்க மாட்டாரு, அவருக்கும் ஏதாவது வரும் ஓட்டு. கரெக்டுங்களா? டெபாசிட்லாம் கொடுத்துருப்பாரு, அவர் ஒரு நம்பிக்கையில கொடுத்துருப்பாரு, அவருக்கு நீங்க போட்டிருப்பீங்க, தவறு கிடையாது. இல்லையாங்க இவர் தானங்க ஜெயிச்சாரு, நான் இவருக்கே போட்டிருக்கலாம. அப்படி இல்லை, அது மொத்தம் அவர் ஜெயிச்சாரா? இவருக்கு அடுத்த தடவை ஒரு வாய்ப்பு வந்துட்டு போகுது, அவரு வந்து தோன்றுடக்கூடாது. இப்ப இத்தனை பேர் நிக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கே போடணும் அப்படின்னு சொல்லல. உங்களுக்கு யார், அந்த ஒருத்தருக்கே கூட எல்லாருமே போட்டோம். யார பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யார பிடிச்சிருக்கு, அதுதான் மெயினிங்க. போய் போடுங்க, போய் போட்டு அவர் ஒரு சமயம் தோத்தா பரவாயில்ல. எலெக்ஷன்ல தோக்குறது ஜெயிக்கிறது வந்து பெரிய விஷயமே இல்லை. ஒண்ணு மட்டும் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு மினிஸ்டரு, ஒரு எம்எல்ஏ, ஒரு சீஃப் மினிஸ்டரு, ஒரு பிரைம் மினிஸ்டரு, ஒரு பிரசிடென்ட், ஜனாதிபதி, பிரதம மந்திரி, எம்எல்ஏ, இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்களுக்குன்னு ஒரு சேலரியை வந்து ஒரு சம்பளத்தை வந்து அரசு வந்து நியமிச்சிருக்கு. அரசுனா யாரு? நீங்க தான். அவங்களுக்குலாம் வந்து சம்பளம் இருக்கு. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய், அவங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா இருக்கும் உதாரணத்துக்கு. நான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியாது, நான் ஒன்றும் பார்க்கல. அது 1 லட்ச ரூபா அவங்களுக்கு சம்பளம், அவ்வளவுதான். அது இல்லாம மற்ற பாதுகாப்புகள், நான் ஒரு சமயம் பென்ஷன் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியல. பாதுகாப்புகள், அவங்களுக்கு குவார்டர்ஸ், அவங்களுக்கு வந்து காரு, டிரைவரு, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 7 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா 7 கோடி மந்திரியா வராங்க. ஒரு 240 300 இதுக்குள்ளதான் வந்து இருப்பாங்க எம்எல்ஏங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ மக்கள் இருக்கும், ஆனா ஆள்றவங்க வந்து இவ்வளவு பேர் தான். ஏன் அது அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து பிஸியா இருக்கும் வேற வேற ஃபீல்ட்ல. அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு, அதனால அவங்க வராங்க. உங்களுக்கு வேணா நீங்களும் போய் நில்லுங்க எலெக்ஷன்ல, யார் வேணாலும் நிக்கலாம். ஸோ அவங்க வந்து அவர் 2 பேர் வந்து நம்மளுக்காக வேலை செய்யறதுக்கு வராங்க.
ஸோ அவங்கள வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு சம்பளம் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக வரல, அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்குலாம் வந்து மக்களுக்கு அரசுல வந்து எம்எல்ஏவோ மந்திரியாவோ ஆயிட்டு மக்களுக்கு வந்து பணி செய்யணும்னு தான் எல்லாருமே வராங்க. மக்கள் பணியாற்றுறதுக்கு தான் வந்து அரசியல்ல வராங்க. அரசுல வந்து ஒரு உயர் பதவியிலையும் இதுல எல்லாம் வர்றதுலாம் வந்து மக்களுக்காக தான். ஏன்னா மக்கள் எல்லாருமே பிஸி. அதுல ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் போயிட்டு எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. எதுக்காக? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான். யாருமே நிக்கலாம், அப்புறம் எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது, சட்டம் எப்படி ஏற்றுறது? அதான், வேற எதுவுமே இல்லைங்க. அதனால அவங்களுக்குலாம் ஒரு சம்பளம் இருக்கு. அவங்களுக்கு ஃப்ரீயா வந்து நம்மளுக்காக எதுவும் பண்ண தேவையில்லை. அவங்க வந்து வந்து வர்றதே வந்து பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது நீங்க வந்து அவங்க காசு கொடுத்தாங்க, இவங்க காசு கொடுத்தாங்க, நான் அவங்களுக்கு தான் போய் போடுவேன், இவங்களுக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து நினைக்கிறதும் வந்து தவறு. அதெல்லாம் தேவையே இல்லை. யாராவது காசு கொடுத்தாங்கன்னா, இல்லைங்க வேணாங்க, பரவாயில்லைங்க, நான் போடுறேங்க, உங்களுக்கு தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் வேணாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரியா இருக்கு. இவரு என்னங்க சொல்றது? ரவி என்ன சொல்றீங்க? நீங்க கொடுப்பீங்களா அந்த 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்? வேணாங்க. எதுக்குங்க உங்களுக்கு 10,000 ரூபாய்? ஒருத்தர் வந்து சும்மா எதுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்? சும்மா எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? அதை மட்டும் சொல்லுங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா சம்பாதிப்பீங்கன்னு? தயவு செய்து இதெல்லாம் வந்து கருத்துல எடுத்துக்கோங்க. நீங்க கண்டிப்பா சம்பாதிப்பீங்க, எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நாடு நல்லா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க கண்டிப்பா. அதனால இப்ப நாடு நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம இந்த நாட்டுல தான் மூச்சு வாங்கிட்டு இருக்கோம், இந்த நாட்டுல தான் சாப்பிட்டு இருக்கோம், இந்த நாட்டுல தான் தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு அரசும் வரவங்க எல்லாம் வந்து அவங்களால முடிஞ்சது நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்சது அவங்க செய்வாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து சொல்லுவாங்க, நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு. அது அவங்க தரப்புல. இன்னொருத்தர் வந்து நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம். ஒருத்தரும் வந்து நல்லது செய்யறதுக்கு தான் வராங்க, யாரும் கெட்டது செய்யறதுக்குன்னு வரமாட்டாங்க. அதனால எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே நல்லவங்க தான். வந்து எலெக்ஷன்ல நிக்கிறவங்க அத்தனை பேருமே நல்லவங்க தான். இந்த நல்லவர்கள்ல நமக்கு யாரை பிடிக்கும், நம்ம யாருக்கு போடலாம் அப்படின்னு ஒண்ணுக்கு வந்து ஒரு 100 தடவை உங்களுக்குள்ள கேள்வியை கேட்டுட்டு நேரா போயிட்டு, யார் மனசையும் நோக்க அடிக்க வேணாம். யாராவது வந்து இந்த கட்சிக்கு போடுப்பா அப்படின்னா, அப்படியாங்க சரி தலையாட்டிங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அவர் குஷி ஆயிடுவார். அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் போடுவேன் அப்படிலாம் சொல்லாதீங்க, வெறுப்பேற்றுற மாதிரி ஆயிடும். சரிங்க நாங்கள் தான் போடுறேன். இப்போ இங்கே போட்டேன் அப்படின்னா, போட்டேன் ஆனால் நான் அங்கே தான் போட்டிருக்கலாம், இல்லை அங்கே போடாமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் கேட்காதீங்க. அது மொத்தம் போட்டேன், ஓட்டு போட்டேன், நீங்கள் போட்டிங்களா ஓட்டு, போய் போடுங்க முதல்ல, என்ன இங்கே என்ன வேலை, போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து அனுப்பணும் மற்றவங்கள. புரியுதுங்களா? ஸோ ஓட்டு வந்து சும்மா கிடையாது, தயவு செய்து சொல்றேன். ஏன்னா நம்ம நாடு ஜனநாயக நாடு, மக்களாட்சி, மக்கள் எல்லாருமே வந்து சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னி நீங்க அவங்களோட ஆசை எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருமே போயிட்டு ஓட்டு போடுங்க. நீங்க யாருக்கு ஒன்னாலும் போடுங்க, ஒரு சுயேட்சைக்காச்சும் போடுங்க. அது இல்லாம எல்லாரும் வந்து கண்டிப்பா வந்து படிங்க, ஸ்கூலுக்கு போங்க, பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்த்துருங்க. தயவு செய்து கட்டாய கல்வி தேவை நாட்டுல, ஸ்கூல்ல சேர்த்துருங்க. அதெல்லாம் நம்ம காலேஜ் மாணவர்கள்லாம், கல்லூரி மாணவர்கள்லாம் நான் சொல்றேன், நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, ஹிஸ்டரி படிச்சிருப்பீங்க, ஜியாகிரபி படிச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, எதையோ படிச்சிருப்பீங்க. உங்கள யாருக்காவது வந்து அரசியலுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணல் இருந்தா தயவு செய்து வாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்னா பெரிய பெரிய கட்சி தாங்க நிக்குது, இதோட நம்மளால நிக்க முடியுமா? பயப்படாதீங்க. பெரிய பெரிய கட்சின்னு அப்படி எதுவுமே கிடையாது. கட்சின்றது தான் பேரு தவிர பெருசுன்றதுல நம்ம சொல்லிக்கிறது தான். உங்களால ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நிக்க முடியல, டெபாசிட் கட்ட முடியல, நீங்க கட்சி ஆரம்பிக்கணும்ன்றது அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், ஒரு ஊர்லயும் தெரிஞ்சிருக்கும், மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கட்சியை ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. இல்லைன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா வச்சு நீங்க நிக்கலாம், தப்பே கிடையாது. எலெக்ஷன்ல வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுன்றது வந்து அது பெரிய விஷயம், ஒரு இன்டர்வியூ மாதிரி. அது நீங்க தோத்தாலும் பரவாயில்ல, என்னங்க தோக்கத்தாலும் பரவாயில்ல. ஆமா, இது வந்து ஒரு எக்ஸாம், ஒரு லெவலான ஒரு எக்ஸாம்.
இதுல மார்க் கண்டிப்பா உண்டு, மார்க்கே கிடையாதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா மார்க் இருக்கும். ட்ரை. எதுக்கு நீங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, நாட்டுல நம்ம இது பண்ணலாம், இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா, அந்த எலெக்ஷன் டைம்ல நீங்களும் வந்து நிறைய பேச முடியும். இதை நானே வந்து ஒரு யூடியூப்ல, இது எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு விழிப்புணர்வு தான். இது நான் யாரையும் குறை சொல்லல, எல்லாரும் நல்லவர்கள்னு சொல்லிட்டேன். எல்லா கட்சியும், நான் எந்த கட்சிக்கும் வந்து ஆப்போசிட் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வழியில நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா வரீங்க, யாரோ ஒருத்தங்க வரீங்க, ஒரு 21 வயசுல ஒரு இளைஞர் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நிக்க போறாரு இடத்துல அப்படின்னா, அவருக்குள்ள நிறைய கருத்து இருக்கும். அந்த கருத்தெல்லாம் நீங்க சாதாரண நேரத்துல ரோட்ல போயிட்டு பேசினோட, இந்த நேரத்துல எலெக்ஷன் நேரத்துல வந்து நீங்களும் வந்து உங்களோட கருத்தை பேசலாம். உங்களை நாடியா வந்து பத்திரிகையாளர்கள் அப்ப வருவாங்க. நாங்க நீங்க இந்த தொகுதியில நிக்க போறீங்களா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீங்களும் வந்து உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுவீங்க. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மற்ற கட்சிகள், மற்ற கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்கள வந்து உங்களோட கருத்தை வந்து நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. பரவாயில்லையே, இந்த பையன் நல்ல கருத்துலாம் சொல்றாங்க, சரி அந்த கருத்தை நம்மளே எடுத்து செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை வந்து நல்ல கருத்துக்களை எடுத்துப்பாங்க. நல்ல வகைகளை எல்லாரும் எடுத்துப்பாங்க. யாருக்கும் கெட்டதை சொல்ல தேவையில்லை, நல்லதை சொல்லுங்க. ஏங்க இது இருக்கணுங்க, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு. சப்போஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா இருந்தா சட்டமன்றத்துல போய் சும்மா உட்காந்துக்க தேவையில்ல. ஏங்க எங்க தொகுதியில வந்து மக்களுக்கு வந்து தேவைங்க, இது கேட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஸ்மைலோடவே வாழ் கத்த தேவையில்ல, பிபி ஏறிடும், பட்டுக்குன்னு போயிடுவீங்க. எதுவும் கத்த தேவையில்ல, ரிலாக்ஸா. ஏங்க நான் இருக்கிறது இந்த ஏரியாங்க, சட்டமன்றத்துல சபாநாயகரை பார்த்து, சார் எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நானும் ஏதோ சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் முடியாது, நீ சொல்லாத அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. உட்காருங்க, உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரு இல்லைன்னா திருமதி அப்படின்னு சொல்லி உங்க பேரை சொல்லி பேசுங்க அப்படின்னா, எங்க தொகுதியில வந்து இங்க சாக்கடைலாம் வந்துங்க ஒரே இதுவா இருக்குங்க, கடைகளுக்கெல்லாம் வந்து கொசுலாம் வந்து வருது, கடை வாசப்படிலேயே சாக்கடை ஓடுது, வீட்டுல வந்து கொசுலாம் இருக்கு, கொசு மருந்துலாம் அடிக்கணுங்க, எங்க ஏரியால வந்து ஒரு ஸ்கூல் ஒண்ணு தேவைங்க, பிள்ளைங்க வந்து எங்க ஏரியால இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போய் ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்குதுங்க, எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு மதுபான கடை இருக்குங்க, எல்லாரும் வந்து அங்க ஒரு மாதிரி பண்றாங்க, சிறுநீர்லாம் கழிக்கிறாங்க, வீட்டுல ஸ்மெல்லு தாங்க முடியலங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம் உதாரணத்துக்கு நான் சொல்றது. எங்க ஏரியால வந்து நிறைய குப்பை தொட்டிங்கெல்லாம் தேவைங்க, எங்க ஏரியால வந்து எப்பவுமே குப்பைங்க இருந்துகிட்டே இருக்குங்க, எங்க ஏரியால வந்து தெருவிளக்கு இப்படி ஒண்ணு போட்டீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பு நல்லா இருக்காங்க, எங்க ஏரியால வந்து கொஞ்சம் சிசிடிவி கேமரா வச்சா நல்லா இருக்காங்க, ஏன்னா நிறைய திருடெல்லாம் போகுது. இந்த மாதிரி நீங்க ஒரு தொகுதியில நின்று இருப்பீங்க இல்லையா, ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்னா ஒரு தொகுதியில நின்று இருப்பீங்க, ஜெயிச்சிருப்பீங்க, மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. நீங்க வந்து என்ன பண்ணணும், மக்களுக்காக சட்டமன்றத்துல பேசணும். நீங்க பேசுறத மக்கள் வந்து உங்களை பார்ப்பாங்க, மக்கள் பார்க்கறாங்கன்றதுக்காக பேச தேவையில்லை, தேவைகளை சட்டமன்றத்துல தயவு செய்து பேசணும், பேசுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்றது. நீங்க இந்த கட்சியில தான் போய் சேரணும், நமக்கு சீட்டு கொடுக்கலையா அந்த கட்சியில, அப்பெல்லாம் திங்க் பண்ண தேவையில்லை. உங்களால இண்டிபெண்டா நிக்க முடியும்னா இண்டிபெண்டா நில்லுங்க, கட்சியில சேர்த்துனா போய் கட்சியில சேர்த்து உறுப்பினராக சேர்ந்து அங்க போங்க. ஆனா எதுக்காக போறோம் உள்ள சட்டமன்றத்துக்கு, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் போறோம், நாட்டை வந்து சுபிக்ஷமா இருக்கிறதுக்கும் நல்ல முறையா வழி நடத்திட்டு போறதுக்கும் தான் வந்து இத்தனை கோடி மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஜனநாயக கடமையை செய்யறதுக்கு தான் அவங்க எல்லாம் வந்து வந்திருக்காங்க. அதை வந்து செய்யறதுக்கு நீங்களாம் தான், மக்களாகிய மக்கள் நம்மளாம் தான் வந்து என்ன பண்ணணும்னா வந்து எல்லாரோடையும் வந்து ஒத்துழைச்சு செயல்படணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஓட்டு போடணும். இது தயவு செய்து மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. சட்டமன்ற தேர்தலோ இல்ல பாராளுமன்ற தேர்தலோ எந்த தேர்தல் வந்தாலும் தயவு செய்து போயிட்டு ஓட்டை மட்டும் போடுங்க, அது உங்களோட உரிமை. சொன்ன மாதிரி இந்த நாட்டோட காற்றெல்லாம் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் நாடு வந்து எவ்வளோ நல்ல நல்ல லெவல்ல போக வேண்டியது இருக்கு. நீங்க ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான்
அமெரிக்கா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டிலேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கு. ஆனால் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, நல்லா போயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம நாட்டிலேயே வந்து இதெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் வந்து செயல் வடிவத்தில் காட்டுறதுக்கு நீங்க தான் வந்து சொல்லணும். சார் இதை பண்ணுங்க, சார் அதை பண்ணுங்க, இதை பண்ண நல்லா இருக்கும், இதை பண்ண நல்லா இருக்கும், அதை பண்ண நல்லா இருக்கும். ஏன் என்ன எடுத்துக்கங்க உதாரணத்துக்கு, ஒரு நிமிஷம் எனக்கு தண்ணி குடிச்சு சொல்றேன். நான் என்ன பண்ணிருக்கிறேன் முன்னாடின்றத நான் அதை சொல்றேன். அதாவது நீங்க எலெக்ஷன்ல வந்து நின்றுதான் வந்து மக்களுக்கு செய்யணும் இல்ல. எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தவங்க கிட்ட வந்து நீங்க உங்க கருத்தை சொல்லலாம், நல்ல நல்ல கருத்தெல்லாம் சொல்லலாம். எல்லாமே வந்து அந்த மந்திரிகளுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் தான் தெரிஞ்சிருக்கும்லாம் இல்லை. அவங்களோட பிரெயின் இவ்வளவுதான் இருக்கும், ஹார்ட் இவ்வளவுதான் இருக்கும். ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சிந்தனை இருக்கும், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குள்ளேயே நிறைய சிந்தனை இருக்கும், நல்ல சிந்தனைகள்லாம். இதுக்கெல்லாம் அவங்க வெயிட் பண்றாங்க. தயவு செய்து கொடுங்க, நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. ஐடியாஸை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க ஐடியாவை, நல்ல நல்ல ஐடியாவை அப்படியே அள்ளி அள்ளி விடுங்க, கண்டிப்பா நடக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி, 1985ல இருந்து நான் ஒரு 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல நான் சைக்கிள் ஓட்டிருக்கேன். 1985ல இருந்து 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல சைக்கிள் ஓட்டியிருக்கேன் உலக அமைதிக்காக. இந்தியாவில் ஒரு 5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல நான் மோட்டார் பைக் ஓட்டிருக்கேன் உலக அமைதிக்காக. இந்த காலகட்டத்தில் நான் வந்து நம்ம அரசுக்கு நிறைய கருத்துகள், என்னுடைய ஐடியாங்கள்லாம் வந்து நான் கொடுத்தேன். இதுல நிறைய நடந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2002 இருக்கும். அந்த பீரியட்ல வந்து நான் வந்து நான் கண்டினியூவா நிறைய தடவை பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்தெந்த வருஷம் சரியா தெரியல, 2002 தான் நினைக்கிறேன். ஒரு 12,000 கிலோமீட்டர் மோட்டார் பைக்ல வந்து சவுத் நார்த் எல்லாம் அந்த பக்கம்லாம் போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தாய்மார் வந்து பிரசவ வழியில் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்தேன். அப்போ அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக வர்றதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட இல்லை. அந்த ஏரியாவில் ஆம்புலன்ஸு வர்றதுக்கு சாத்தியம் இல்லை, வராது, அப்போல்லாம் இல்லை. ஒரு ஆட்டோ ரிக்ஷா கூட இல்லை அவங்கள போட்டு ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போறதுக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவங்க ரொம்ப தவிச்சிட்டாங்க. என்னால முடிஞ்சாங்க ஹெல்ப் பண்ண, ஏங்க ஊர் தலைவர் யாரா இருக்கீங்களா, வாங்க ஏதாவது ஒரு வண்டி, மாட்டு வண்டியாச்சும் கூப்பிடுங்க, அதை கூப்பிடுங்க, இதை கூப்பிடுங்க. நான் அவங்கள கூப்பிட்டு மோட்டார் பைக்ல எடுத்துன்னு போக முடியாது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இது எனக்குள்ள வந்து நிறைய வந்து வேதனையா இருந்து, அங்கிருந்து வந்த தமிழ்நாட்டுக்கு வந்து மெட்ராஸுக்கு, சென்னைக்கு வந்த உடனே நேரம் அப்போ வந்து டிஎம்கே ரூல், அப்போ டாக்டர் கலைஞர் இருந்தார் சீஃப் மினிஸ்டரா. நான் என்ன பண்ணேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, தினமலர், தினமணி, தினத்தந்தி எல்லா பத்திரிகைக்கும் எழுதினேன். அதே நேரத்தில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கு எழுதினேன். அப்புறமா வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதினேன், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதினேன், எல்லாருக்கும் எழுதினேன். என்ன எழுதுனா, இம்மீடியட்டா ஆம்புலன்ஸ் வேணும் தமிழ்நாட்டில், இப்படி வேணும், இதுக்காக வேணும், அதுக்காக வேணும்னு சொல்லிட்டு வாழ் நிறைய பக்கம் பக்கமா எழுதி எல்லாருக்கும், அவங்களுக்கு டைரக்டா போயெல்லாம் யார்ட்டையும் கொடுக்கல, ஸ்பீட் போஸ்ட் போட்டேன். போட்டது தாங்க. இதுல பாத்தீங்கன்னா நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு பத்திரிகை இருக்கு பாத்தீங்களா, அவங்க நேரம் எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஓ என்ன இவர் இப்படி எல்லாம் எழுதிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணீர் வேற விட்டேன். இல்லைங்க, அங்க இந்த மாதிரி பார்த்தாங்க, ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி பிடிச்சிருந்தாங்க, ஆம்புலன்ஸ் நம்ம நாட்டுல இமீடியட்டா தேவைங்க அப்படின்னு. அவங்க வந்து த பீஸ் மேக்கர் அப்படின்னு போட்டு ஹெட்டிங் போட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல என்ன ஃபுல்லா போட்டாங்க. ஆனா அதுல அந்த ஆம்புலன்ஸ் பத்தி நான் கேட்கிறேன்ற அந்த ஒரு வார்த்தைலாம் போடல. பட் ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உடனே வந்து அடுத்த சில மாதங்களுக்குலாம் வந்து தமிழ்நாட்டுல ஆம்புலன்ஸ் வந்தது, நிறைய ஆம்புலன்ஸ் வந்தது, ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து ஏடிஎம்கே வந்தது, டாக்டர் ஜெயலலிதா புரட்சி தலைவர் அவர்கள் அம்மா அவங்க வந்தாங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களும் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் விட்டாங்க, 108. இப்ப பாருங்கன்னா எங்க பார்த்தாலும் இது நான் தான் சொன்னேன், நான் தான் என்னாலதான் ஆச்சு அப்படிலாம் நான் சொல்ல, எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் வந்து விளாவரியா சொன்னேன். சொன்ன உடனே பார்த்தாக்கா சாத்தியம் தானே, நிறைய ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு.
இன்னைக்கு நான் ரோட்ல போகும்போதெல்லாம் ஒரு வாட்டி ஆம்புலன்ஸ் போகும்போதெல்லாம் ப்ரே பண்ணுவேன். அது உள்ள போறவங்க வந்து நல்லபடியா உடல் நல்லபடியா ஆகி அவங்க எந்த மாதிரி குறைக்கு போறாங்க ஹாஸ்பிட்டல்ல மீண்டும் அவங்க வீட்டுக்கு பொண்ணா வேண்டுவேன். ரோட்ல ஆம்புலன்ஸ் போகும்போது கடவுளே அது உள்ள இருக்கவங்க அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கவங்க வெற்றிகரமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உடல்லாம் வந்து சரியாகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிப்பேன். அதே மாதிரி சந்தோஷமாவும் இருக்கும். பரவாயில்லப்பா, அவங்க ஒரு வீட்டுல ஏதாவது முன்னெல்லாம் ஏதாவதுனா முனையில போய் ஆட்டோ ரிக்ஷா இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா பாரு தேடிக்கிடுவாங்க. அதுக்கு காசு இல்லாதவங்க எதையும் தேடுறதுக்கும் கஷ்டம். வெறும் ஆயுதம் மட்டும் இருப்பாங்க. ஆட்டோ ரிக்ஷாவை பார்த்தா அந்த நடுராத்திரில கிடைக்காத முனையில வந்து அப்படியே நிக்கணும். இப்ப அப்படி இல்லை. 108 இல்லை வேற வேற நம்பர் ஆம்புலன்ஸ்லாம் இருக்கு. அதை அடிச்சாக்கா தாய்மார்களுக்கு பிரசவத்துக்கு உண்டானது ஒரு தனி ஆம்புலன்ஸும், ஆக்சிடென்ட் அது இது ஆச்சுன்னா அதுக்கு தனி ஆம்புலன்ஸும், ஜென்ரல் ஆம்புலன்ஸும், இந்த மாதிரி வந்து விதவிதமா ஆம்புலன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அது இல்லாம வேற வேற மாநிலத்துல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் ஆம்புலன்ஸ் வந்து. சரி அது மட்டுமா அப்படின்னு பார்த்தாங்க. இன்னொரு தடவை நான் அதே மாதிரி பைக்ல எல்லா இடத்துக்கும் போனேன். ஒரு தடையும் போயிட்டு வரும்போது நான் பத்திரிகை எல்லாம் வந்து பார்த்து பேட்டி கொடுக்கறதும் பத்திரிகைக்கு எழுதுறதும் வெறும் அவங்க ஏதாவது கேட்டு நான் பதில் சொல்றதுலாம் இல்லை. நான் என்னென்னலாம் ஆகணும்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டில் அப்படின்றது எழுத்து மூலியமா எழுதி கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுத்தேன். அப்போ வந்து 2011 எலெக்ஷன் நினைக்கிறேன். 2010 தினத்தந்தியில முத்துச்சரத்துல என்ன ஃபுல் பேஜ் போட்டாங்க. உலகம் சுற்றும் தமிழர் உலக அமைதிக்காகன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் தினத்தந்தியில. யாராவது படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அது நான் தான். அப்போ நான் சொன்ன வார்த்தை அதுல வந்து நிறைய கேட்டிருந்தேன். நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். நான் டைப் பண்ணி கொடுத்ததுல பேட்டிலையும் சொல்லியிருந்தேன். ஒரு சிலதெல்லாம் அந்த பேப்பர்ல போட்டிருந்தாங்க, ஒரு சிலதெல்லாம் வந்து அவங்க போடலை. ஏன்னா அது எலெக்ஷன் டைம். அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா இந்த மாதிரி 10th முடிச்சுட்டு +1 +2 போற மாணவர்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து லேப்டாப் கொடுத்தா அவங்கெல்லாம் வந்து இலவசமா லேப்டாப். ஏன்னா அப்பெல்லாம் வந்து லேப்டாப்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை ஜாஸ்தி. ஒரு சாதாரண ஒரு விவசாயியோட பிள்ளையோ இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டரோட பிள்ளையோ இவங்களுக்குலாம் வந்து லேப்டாப் போய் வாங்கணும்னா ஒரு 50,000 ரூபா 1,00,000 கொடுத்து, ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் இருந்தது அப்பெல்லாம் லேப்டாப் போய் கொடுத்து வாங்கிறதுக்கு முடியுமா? ஆனால் அது உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சங்கதி இருக்கு. இவங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டாங்க. 11வது என்ன படிக்கலாம், 11வது 12வது +2 முடிச்ச பிறகு என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க இன்டர்நெட்ல தட்டி பார்த்துக்கலாம். இதனால அவங்களுக்குலாம் இலவசமா வந்து லேப்டாப் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை நான் தான் வந்து எழுதி கொடுத்தேன். அந்த டைப் பண்ண கவர்மெண்ட் கிட்ட இருக்கும், அதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? கொடுத்த உடனே ஆச்சரியம் தாங்க முடியல என்னால. இந்த எலெக்ஷன் நேரத்துல அவங்க அம்மா அந்த டாக்டர் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, சமீபத்தில் காலமாயிட்டாங்க பாவம். அவங்க வந்து எலெக்ஷன் டைம்ல அதுக்கு முன்னாடி நான் அறிவிச்சதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பேச்சு வந்தோன்னா நான் வந்து லேப்டாப் தரேன் எல்லாருக்குமே தமிழ்நாடுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சாங்க. அதே மாதிரி லேப்டாப் எல்லாருக்குமே சாத்தியமாச்சு. லேப்டாப் எல்லாருக்குமே வந்து அதான் அவங்க அறிவிப்பு, நல்ல அறிவிப்பு தானே. யார் அறிவிச்சான்னு இருக்கு, நம்ம எடுத்து சொன்னோம். ஒருத்தவங்க அங்க இருந்து நம்ம சொல்லதான் முடியும், நம்ம கையில அவ்வளவு காசு எதுவுமே இல்லை, ஆனா அரசு கிட்ட இருக்கு. அவங்க வந்து அதை பண்ணாங்க. அதுக்கப்புறமா திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து திருப்பி பைக்ல அப்படின்லாம் போயிட்டு வந்து திருப்பியும் ஒன்று சொன்னேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எங்கெங்கே போனேன். இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் நான் சொல்ல, நான் வந்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவர்னர், சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்குமே எழுதி போட்டேன். பத்திரிகை எல்லாருக்கும் சேர்த்து தனித்தனியா எல்லாருக்கும் எழுதி ஸ்பீட் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் அங்க போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அங்க பார்ப்பேன். சேர்ந்துச்சு அங்க இப்படியோ பார்த்துருப்பாங்க அப்படின்னு. என்ன போட்டேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் நான் பார்த்தாங்க கிராமமா போகும்போது நிறைய கிராமத்துல வந்து பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கவர்மெண்ட் கொடுத்த சைக்கிள்லாம் எடுத்துன்னு போகுது. ஆனா காலில் செருப்பு இல்லை. அவங்க கிட்ட செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லாமலாம் கிடையாது. அவங்க என்னன்னா அந்த பயிர் விளையிற அந்த பூமி வந்து அவங்களுக்கு கடவுள் மாதிரி. அதனால ஆதி காலத்துல இருந்து அவங்க வந்து காலணி எல்லாம் போட மாட்டாங்க. சிட்டில இருக்கவங்க தான் நல்லா செருப்பு ஷூலாம் போடுவாங்க. கிராமத்துல இருக்கவங்க ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்து செருப்பு நீங்க பார்க்க முடியும். நார்மலா பாத்தீங்கன்னா அவங்க காலில் செருப்பு இருக்காது. அது காரணம் என்னன்னா
காலனி இருக்காது. ஏன்னா அந்த மண்ணை வந்து அவங்க செருப்பால மேய்ச்சிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால்தான் அவங்க போடலன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிருமிகள், வைரஸ் அங்கெல்லாம் இருக்கு. சில பேர் போயிட்டு இதை துப்பிட்டு வராங்க ஊர்ல. அப்படின்னு இருக்க நேரத்துல நான் இதை விலாவாரியா எழுதினேன். இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ், குழந்தைங்களுக்குலாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும், அவங்க கால் வழியா வந்து உள்ள கிருமிகள் ஊடுருவி போய் வயிற்றுல பூச்சிங்கெல்லாம் வரும், இதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சிரமம் ஏற்படும், அதனால இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் வந்து, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் வந்து இலவசமா வந்து காலனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன். ஏன்னா அப்படியாவது அந்த காலனி உள்ள வரும். ஏன்னா அவங்க கிட்ட காசு இருக்கு செருப்பு வாங்குறதுக்கு. ஒரு 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா கொடுத்தாட ஒரு ரப்பர் செருப்பு கிடைச்சிடும். ஓகேங்களா? இல்ல ஒரு 100 ரூபாய்க்குள்ள ஒரு செருப்பு கிடைச்சிடும். ஆனா அவங்க எப்போ அதை வாங்கி போட போறாங்க? ஆனா இதே வந்து ஸ்கூல் மூலியமா கவர்மெண்டே கொடுத்ததுன்னா அவங்க கட்டாயமா போட்டுருந்தா ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்றது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு சிந்தனை. ஒரு சாதாரண ரவி, எனக்குள்ள என் மூளையில ஏற்பட்ட ஒரு சிந்தனைய நான் எழுதிதான் கொடுத்தேன், அவ்வளவுதான். இதை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி பெரும் பாடுபட்டேன். என்னன்னா, எங்க அம்மா கிட்ட காட்டினேன். அம்மா, இந்த மாதிரி நான் முதல்வருக்கு இந்த மாதிரி நான் எழுதுறேன், கவர்னருக்கு இந்த மாதிரி எழுதுறேன், பிரதமருக்கு இந்த மாதிரி நான் எழுதுறேன், இந்த மாதிரி செருப்பு. எங்க அம்மா என்ன திட்டினாங்க, ஏண்டா ரவி, உனக்கு அறிவு இருக்குதா எங்கேயாவது? ஒரு முதல்வர்கிட்ட போய் செருப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு எழுதலாமா அப்படின்னு. அம்மா இல்ல, எனக்குள்ள தோணுனதை நான் அப்படியே வச்சு என்னால தூங்க முடியாது, நான் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எழுதி அனுப்பிச்சிட்டேன். அந்த நேரத்தில் டைப் பண்ணி போறதுக்கு என்கிட்ட கம்ப்யூட்டர் வேற இல்லை. நான் என்ன பண்ணேன், எங்க திருவள்ளிக்கல்ல சம்யூ என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு இங்க சபரிட்டி கடைக்கு பக்கத்து சந்தில ஒரு கடை, சின்ன கடை இருக்கு. அது உள்ள ரமேஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைப் பண்றவர் இருக்கிறார். ரமேஷ், சம்யூ என்டர்பிரைசஸ் திருவள்ளிக்கல்ல, அங்க பாரதி மெஸ் ஒன்று இருக்குது, பக்கத்துல இருக்குது சம்யூ என்டர்பிரைசஸ். அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் தான் டைப் பண்ணது. நான் சொல்ல நான் எழுதி எடுத்துன்னு போயிட்டேன். அவர் டைப் பண்ணாரு. டைப் பண்ணதை நான் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணேன், போஸ்ட் பண்ணேன். போஸ்ட் பண்ண என்ன ஆச்சரியம், 1 மாசம் 2 மாசம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 60 கோடி ரூபாய் என்னமோ வந்து சாங்ஷன் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஸ்கூல்ல செருப்பு எல்லாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எங்க அம்மா சொன்ன, அம்மா பாத்தீங்களா எழுதி அடிச்சு செருப்பு வந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு. இது நான் சொல்லிதான் ஆச்சு அப்படின்றத நான் சொல்லல. என்ன மாதிரி நீங்களாம் கூட, பல கோடி மக்கள் நீங்களாம் கூட நல்ல விஷயங்களை எழுதி, அரசுக்கு எந்த அரசு வந்தாலும் சரி நல்ல விஷயங்களை எழுதுங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் வந்து அவங்களுக்கு வேற விஷயங்கள்லாம் நல்ல விஷயமா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு மைண்டுக்கு வந்திருக்காது. அது அவங்க தவறு இல்லை. நம்மளுக்கே வந்து எவ்வளவு விஷயங்கள் வராது, ஒரு சில விஷயம் வந்திருக்கும். அந்த விஷயத்த நம்ம காத்துல விட்டுறக்கூடாது. அதுக்கு சொல்றேன். அதை எழுதி அரசுக்கு நம்ம தெரிவிச்சோம்னா அவங்க வந்து யோசனை பண்ணுவாங்க. அவங்க ஆபீசர்கிட்ட எல்லாம் பேசுவாங்க, இது நல்ல ஒரு ஸ்கீமா இருக்கு, இது ஸ்கீமை பண்றதுக்கு நம்ம கிட்ட பணம் பத்துமா, நம்ம கஜானால அவ்வளவு இருக்கா, வந்த வரியில அரசு ஊழியர்கள்லாம் சம்பளம் கொடுத்தது போக, இலவச திட்டங்கள் அது இதெல்லாம் கொடுத்தது போக, இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டுக்கு அமௌண்ட் இருக்கா நம்ம கிட்ட அப்படின்றத அவங்க யோசனை பண்ணுவாங்க. இருக்குது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா செய்வாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் இல்லை, எந்த கட்சி வேணாலும் வரட்டும், இல்லை யார் வேணாலும் வரட்டும், ஏ வராங்களோ இசட் வராங்களோ யாரோ ஒருத்தர் வரட்டும், வருவாங்க, நீங்களே கூட வருவீங்க. ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்துல இதெல்லாம் எப்ப சாத்தியம் அப்படின்னா, நீங்க 100% ஓட்டு போடும். அங்க போய் இங்க வந்துட்டேன், 100% நீங்க வந்து ஓட்டு போட்டே ஆகணும். போட்டுட்டு உங்களுக்கு வர நல்ல தோணல்லாம் வந்து நீங்களே வந்து ஒரு முதல்வரா நினைச்சுக்கோங்க, நீங்களே வந்து ஒரு பிரதமரா நினைச்சுக்கோங்க, நீங்க தான் நினைச்சுக்கிட்டு எழுதுங்க. திட்டாதீங்க, அதை பண்ண மாட்டேங்க அதை பண்ண மாட்டேன், அப்படி இல்லை. சார் மேடம், சார் வந்தா சார், மேடம் வந்தா மேடம், மாண்புமிகு முன்னாடி போட்டுங்க. ஏன்னா அவங்க பதவியில இருக்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நான் இந்த ஏரியால இருந்து இதை எழுதுறேன், என் பேர் வந்து இது, என்னோட வயசு வந்து இது, என்னோட முகவரி இது, என்னுடைய மின்னஞ்சல் இது, என்னுடைய தொலைபேசி இது, எல்லாத்தையும் முதல்ல சொல்லிடுங்க. ஏன்னா சும்மா நான் ஒரு மொட்டை கடிதாசி போடுற மாதிரி போகக்கூடாது. நீங்க யாருன்றத முதல்ல சொல்லிடுங்க. சொல்லிட்டு நான் இந்த ஏரியால இருக்கேன், இந்த ஏரியால இதெல்லாம் தேவைப்படுது, தாங்கள் தான் தயவு கூர்ந்து இதெல்லாம் வந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன்,
இது என்னுடைய தனிப்பட்ட ஐடியா, நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, விரைவில் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்படிலாம் குழந்தைத்தனமா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களால் முடிஞ்சதை எழுதுங்க. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் பக்கம் பக்கமாக எழுதணும்லாம் கிடையாது. ஒரு பக்கம் ஒரு பேஜில் எல்லாம் அழகா போல்டா என்ன தேவை, என்ன இருந்தால் நாட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சா வேற வேற புது புது ஐடியாக்கெல்லாம் வேற உங்களுக்கு வரும். எல்லாத்தையுமே எழுதுங்க. அது அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கு, ஆஃபீஸரை கூப்பிடுவாங்க. இது வந்து ஏதோ முக்கியமாக வந்திருக்கு, இது கொஞ்சம் படிங்க அப்படின்ட்டு இவங்க உட்காந்துருப்பாங்க கூட. ஏன்னா அவங்க வந்து வாசிக்க தேவையில்லை, அவங்களோட பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. சார் இந்த மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காரு, எழுதுனது படிங்க அப்படின்னா நகர படிப்பாரு. ஸோ அது இந்த ஃபைலில் வைங்க, முக்கியமாக இருக்கு. ஒருத்தர் எதுதான் சொல்லியிருப்பாரு, சரி அதான் அந்த ஃபைலில் வைங்க, அதை அப்புறம் பார்க்கலாம். எது முக்கியமாக அவங்க பார்ப்பாங்க, இது முக்கியம், இது அப்புறமா. ஸோ 7 கோடி மக்கள், 120 கோடி மக்களுக்கு மேல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவில்? 130 வச்சுங்களேன் இருக்காங்க. அவ்வளவு மக்களுக்கு ஒரே ஒரு பிரதமர், 7 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முதல்வர். அப்ப அந்த முதல்வர் எவ்வளவுதான் திங்க் பண்ணணும், யார் வராங்க? ஸோ நம்ம தான் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், இது 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 இது. அவங்களே வந்து நீங்க எதுவுமே எடுத்து சொல்லலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிற 5 வருஷத்துல அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடி ஆவாங்க. அது இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வெறும் பப்ளிக் மீட்டிங்ல அங்க இங்க பேசுறது மட்டும் பிரயோஜனம் கிடையாது, அதுவும் காத்துல போயிடும், லவுட் ஸ்பீக்கர் வழியா காத்துல போயிடும். அடி கேட்பாங்க, இவர் இது சொல்றாரு, அவங்க அது சொல்றாரு. அது இல்லை, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க தான் எழுதணும். ஓகேங்களா? இது என்னுடைய வேண்டுகோள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. ஏன்னா எனக்கு தோன்றதெல்லாம் நான் பேசினேன். எதுக்கு பேசினேன் அப்படின்னா, எல்லாமே சாத்தியம், எல்லாமே நல்லதுக்கு. நீங்கள் எல்லாரும் வந்து நல்லவங்க, நீங்கள் எல்லாரும் சூப்பர், நம்ம எல்லாரும் வந்து ஒரே ஃபேமிலி. ஓகேங்களா? பெரியவங்களா இருக்கும் இருந்தீங்க அப்படின்னாக்கா என்னை உங்கள் குழந்தையா எடுத்துக்கோங்க. நானும் உங்களோட மகன் தான், உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை தானே, அண்ணன் தம்பியா எடுத்துக்கோங்க. ஓகே, நம்மளாம் ஒரே ஃபேமிலிங்க. நான் விட்டா அழுதுருவேன், ஆனால் நான் ஏன் அழணும்? இப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், யாருக்கு ஒன்னாலும் போடுங்க. எலெக்ஷன்ல நிக்கிறதே பெரிய விஷயம், அவங்க வந்து கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் சேவை செய்யறதுக்கு தான் நிக்கிறாங்க. இதுல உங்களுக்கு யாருக்கு போடணும் அப்படின்றத உங்களுக்கு ஃபீலிங் இருந்தா போய் போடுங்க. எனக்கு யாரையுமே பிடிக்கலங்க. நிக்கிற என்னோட ஏரியால மொத்தம் ஒரு 6 பேர் நிற்கும். உதாரணத்துக்கு ஒரு 6 பேர் நிற்கும். இந்த 6 பேருக்குமே எனக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லைங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஸோ அதுதான் வந்து அரசு வந்து நோட்டான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு போய் போடுங்க. ஆக மொத்தம் போடுங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷனும் இருக்குல்ல உங்களுக்கு, போடுங்க தயவு செய்து. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகேங்களா? நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நான் எதுவும் தவறா சொல்லலை அப்படின்றது எனக்கு வந்து 100% தெரியுது. இருந்தாலும் என்ன இவர் திரும்ப திரும்ப இதே சொல்றாரு, அப்படி சொல்றா நினைக்காதீங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா ஏறக்குறைய 1 மணி நேரம் கிட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் நேரத்தை பார்க்கல உங்ககிட்டலாம் பேசும்போது. சந்தோஷமா இருக்கு உங்ககிட்டலாம் பேசும்போது. பல லட்சம் பேர் என் எதிரில் இருக்கிற மாதிரி நினைச்சுதான் நான் பேசுறேன். தண்ணி கூட ஆயிப்போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? இன்னொரு பக்கம் வேர்த்து வேற கொட்டிகிட்டே இருக்குது உங்ககிட்டலாம் இந்த விஷயத்த பேசும்போது. ஃபேன் போட்டால் அது வேற கோயிங் சவுண்ட் வேற கேட்கும். இதுல அந்த கோயிங் சவுண்ட்ல முக்கியமான சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால நான் ஃபேனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் போய் தண்ணி வேற குடிக்கணும். ஸோ அதனால் உங்ககிட்ட இருந்தெல்லாம் நான் விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. இப்போ வந்து ஒரு 3 தடவை வேர்ல்டு பீஸ் சொல்லுங்க. ஆனால் தயவு செய்து போய் ஓட்டு மட்டும் போடுங்க, தவறாதீங்க. இந்த மாதிரி ரவி சொன்னார், ஏதோ நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காசுலாம் வேண்டாங்க, காசு யாருங்க வேணும்?
நம்ம சம்பாரிச்சிக்கலாம் காசு. நம்மளால முடியாது, உங்களால முடியாது காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஏஜ் அண்ட் மணி இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நம்மளோட வயதும் பணமும் வெறும் நம்பர் தான். 1,00,000 கோடி, 10,000 கோடி, 10,00,000 கோடி, கோடி 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 கோடி, அந்த கோடியை எண்ணவும் முடியாது, ஒண்ணவும் முடியாது, வேஸ்ட், குப்பை. தேவையில்லாத பணம் வந்து ஒரு குப்பை. பணத்தால ஒண்ணுமே முடியாது. பணத்தால என்னங்க முடியும்? போன உயிரை எடுத்துன்னு வர முடியுமா? பணத்தால ஒண்ணுமே முடியாது. பணம் வந்து ஜஸ்ட் வேல்யூ. அது ஒரு வேல்யூ தான். நீங்க எவ்வளவு வேலை செய்றீங்க, என்ன செய்றீங்க, அதுக்கு உண்டான வருமானம், அவ்வளவுதான். அதான் பணம். வயதும் அதே மாதிரிதான். 1 வயசு குழந்தையா இருந்த போது 100 வயசு தாத்தாவும் இருக்கிறாரு. அதனால நம்ம இருக்கிறது ஒரு ஸ்மால் டைம். இந்த உலகத்துல நம்ம வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கோம். இந்த கொஞ்ச நாள்ல நம்ம என்னத்துக்கு வந்தோம், எதுக்கு வந்தோம், நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் நம்மளுக்கு மகிழ்ச்சி அடைய வைக்குது, அதெல்லாம் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து மக்களாயிடுச்சு. அதனால நீங்களாம் போய் ஓட்டு போடணும், ஓட்டு போடணும், ஓட்டு போடணும், ஓட்டு போடணும், ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். World peace, world peace, world peace. The entire world is one big family.